अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. விஸ்வதாசனாமத்துல முதல் ஸ்லோகம். விஸ்வம் எனக்கூடியதான நாம. விஸ்வங்கிற நாமாவுக்கு உலகத்துல பூந்து கொண்டிருக்கிறதுனால அவருக்கு விஸ்வம்னு பேர் வந்தது. தான் சிருஷ்டி பண்ணின எல்லா பொருளையும் தான் இருக்க. காரணம் என்ன? அவர் காரணமா இருக்கிறதுனால. எந்த பொருளால எது செய்யறோமோ அந்த பொருள் அது. வேஷ்டி நூலால செய்யப்படுறது, இந்த நூல் முழுக்க வேஷ்டி, வேஷ்டி முழுக்க நூல் தான். அதே போல உலகங்களை எல்லாம் அவர் படைத்தார். அவர் எப்படி படைத்தார்? பகுத்யா பிரஜா ஏயா, நானே பலவாக மாறுகிறேன். பரம்பொருளே இவ்வுலகமாக மாறினார். ஆகையால் உலகத்திற்குள்ள இருக்கக்கூடியதான தத்துவம் இது பரமாத்மா. உலகத்தில் காணப்படுவதனால் உலகமாக இருப்பதனால் அவருக்கு பரமாத்மான்னு சொன்னோம், விஸ்வம்னு. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த உலகமே அவருக்குள்ள இருக்கு. சகலமான பதார்த்தங்களும் அவருக்குள்ள இருக்கு. அந்த எஸ்ய விஸ்வம். இப்ப தியானம் சொன்னோம். அந்த எஸ்ய விஸ்வம் சூர நர கரகோ போகி கந்தர்வதைக்கை. எஸ்ய அந்தஸ்தம், யாருக்குள்ள இந்த தேவதைகளோ ராட்சதாளோ அரக்கர்களோ எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கார். ஆகையால் அவருக்குள்ள உலகம் பூங்கொண்டிருக்கிறதுனால அவருக்கு விஸ்வம் என்று பெயர். உலகத்துக்குள்ள அவர் இருக்கிறதுனால அது விஸ்வம்னு பெயர். ஆகையால் உலகம் எல்லாம் அவரே, அவரே உலகம் எனக்கூடியதான ஒரு ஐக்கியமானது ஏற்படுகிறது. இது சாதாரணமாக. இப்ப ஜெகத்காரணமான ஒரு தத்துவத்தை சொல்லி ஜெகத்து தனக்குள்ள வைத்திருக்கக்கூடியதான ஒரு தத்துவத்தையும் அதோட கேட்டோம். இது ஆன பிறகு ஓங்கார வடிவமாக அவர் இருக்காருன்னு சொல்லி, ஓங்காரமானது சப்த பிரம்மம், சப்த பிரம்மமயீஸ்வரமயி அப்படின்னு சப்த பிரம்மமானது. பொருளை நாம் அனுபவிப்பதில்லாமல் அப்பொருளை நாம் குறிக்கிறோம். அந்த பொருளை சொல்வதற்கு நமக்கு சொற்கள் வேணும். அந்த சொற்கள் எல்லாம் வேதங்கள்ல இருந்து வரும். அந்த வேதங்கள் எல்லாம் ஓங்காரத்திலிருந்து, அந்த ஓங்காரம் பிரம்மத்தை குறிக்கிறது. ஓங்காரம் பிரம்மத்தை குறிக்கிறது. அந்த பிரம்மத்திலிருந்து உலகங்கள்லாம் உண்டாயிருக்கு. அந்த ஓங்காரத்திலிருந்து சொற்கள் உண்டாயிருக்கு. ஆகையால் சொற்களுக்கும் பொருள்களுக்கும் ஒரு சம்பந்தம், விட்டு பிரிக்க முடியாததான ஒரு சம்பந்தம். ஏன் அப்படி சொல்றேன்? இந்த உலகங்கள் எல்லாம் நமக்கு இப்பொழுது காணப்படுகிறது. முதல்ல எப்படி இருந்தது? உலகமாக இருந்தது. சர்வமுமே எப்படி இருந்தது? ஓங்காரமாக சப்தங்கள் இருந்தது. பிரபஞ்சம் எல்லாம் பிரம்மமா இருந்தது. அவர் பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் வர, ஓங்காரத்திலிருந்து இவைகள் வர, அந்த ரெண்டும் ஒண்ணுக்குள்ள சம்பந்தப்பட்டது. இப்படி இது நித்திய சம்பந்தம்னு. அந்த ரெண்டுக்கும் எப்பொழுதும் சம்பந்தம் உண்டு. உலகமே இல்லையே சார்ந்து சொல்லப்படாது. உலகமானது அவ்யாக்கிருதமாக இருந்தது. உலகமானது பெருசா நீங்க அனுபவிக்கிற மாதிரி இல்லையே தவிர உலகம் எல்லாம் எப்படி இருந்தது? அவ்யாக்கிருதமா இருந்தது. அதே போல சப்தம் எல்லாம் எப்படி இருந்தது? ஓங்கார வடிவமாக இருந்தது. அவ்யாக்கிருதத்திலிருந்து வியாக்கிருதம் உண்டாச்சு. தற்பேதம் தருகே அவ்யாக்கிருதமாதி தன் நாமரூபாபியாமேவ வியாக்கிரியதா அப்படின்னு எல்லாம் நாமரூபங்களாக பிரிக்க வெளியில வந்தது. இப்ப அந்த ஓங்காரத்துக்குள்ள சப்த பிரம்மம் மறைஞ்சிருக்கா? ஓங்காரமானது அதுக்குள்ள இருக்கா? ஏன்? ஓங்காரம் தான் எல்லா சொற்களும் வேதங்களுக்கும் முதல்லையும் பின்னாலையும் சொல்லோன்னு சொன்னவ. இப்படி ஓங்காரத்துக்குள்ள சப்தமும் சப்தங்களுக்குள்ள ஓங்காரமும் இப்படி ஒண்ணு சேர்த்து இப்படி 4 விதமான அர்த்தங்கள். அதுவும் இல்லாமல்
வாமனாதி அவதாரங்களையும் கிருஷ்ணாதி அவதாரங்களையும் தனக்குள்ள எல்லா உலகமும் இருக்கிறதா அவளே காமிச்சு விஸ்வரூபாத்தியாயத்துல பகவத்கீதையில விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு காமிச்சிருக்க. விஸ்வரூபமா காமிச்சிருக்காருன்னா உலகங்கள் எல்லாம் தனக்குள்ள இருக்கிறதாக காமிச்சிருக்க. ஆனாலையும் அவருக்கு விஸ்வம் என்று பெயர். இது வரைக்கும் இப்ப இந்த ஓங்காரத்தை பிரம்மஸ்வரூபமா இருக்கிற ஓங்காரத்தை விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு முன்னால சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது முக்கியமாக இந்த மனிதனுக்கு லௌகிகமான பிரயோஜனம் கிடைக்கணும், அதோட முக்தியும் அவனுக்கு கிடைக்கணும். அதற்காக ஓங்காரத்தை சொல்லணும். இது ஓங்காரம் சொல்றது மட்டும் இல்லாமல் உலகமெல்லாம் பரம்பொருளாகவே இருக்கு என்ற சமத்துவ பாவனையோட விஷ்ணுதாசனாமம் முழு விஷ்ணுதாசனாமத்துக்கு முடியலன்னாலும் ஆரம்பிக்கிறப்ப உலகமெல்லாம் சமமா இருக்கு, எங்கும் பரம்பொருள் இருக்கார் எனக்கூடியதான எண்ணத்தை மனசுல வச்சுட்டு அவரை சொல்லணும். கதா இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல் எங்கும் பரம்பொருள் இருக்கிறார் எனக்கூடியதான எண்ணத்துல நம்ம தியானம் பண்ணணும். இது நாராயணஸ்திதா உள்ளும் புறமும் எங்கும் இருக்கிறார். இந்த உள்ளும் புறமும் எங்கும் இருக்கிறார்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாமாகவே இருக்க, சகல பதார்த்தங்களாகவும் அவர் தான் இருக்க அப்படின்னு விசேஷமாக. அந்த சகல பதார்த்தமாக அவர் இருப்பதனால் நாம எல்லாம் பரம்பொருள் எனக்கூடியதான சமத்துவ பாவனையோட சொன்னோமே. ஏன்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வெறுமனை ஏதோ ஐஸ்வர்யம் கிடைக்கிறது எனக்கூடியதான லாபம் என்று சித்த சுத்தியும் அதோட ஆத்ம தத்துவ ஞானமும் மோட்சமும் கிடைக்கிறது. அந்த பரம்பொருளுடைய சாயுத்தியமும் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க சில நாட்களுக்கு பிறகு உங்க இதயத்துக்குள்ளேயே அந்த பரம்பொருளை பார்க்கலாம் அப்படிங்கிற பிரயோஜனம் வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காரு. ஆயால ஹிம்சாதி ரஹிதேன ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியம். ஹிம்சை இல்லாமல் அப்படின்னா எல்லோரிடத்திலையும் ஒரு நல்ல எண்ணத்துடன் பகவானுடைய ஸ்துதி விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்துதி. இது ஸ்துதி, அவருடைய மகிமை இன்னது என்று யாராலையும் சொல்ல முடியாது. பகவத்கீதையில சொல்றார் அவருடைய மகாத்மியத்தை சொல்லவே முடியாது. இருந்தாலும் ஒரு அளவுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ற. அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. வேதங்களே அந்த பரமாத்மாவை இன்னது என்று சொல்ல முடியல. வேதாவேதம் புருடம் மாசம் சொல்றதே தவிர அதனுடைய சொரூபம் யார் அறிவார்? இந்த பூமியில இருக்கக்கூடியதான மணல் இருக்க ஒன்னு ரெண்டு கூட எண்ணிட்டே இருக்க முடியுமாண்டார். அவருடைய சொரூபம் தெரியாது. அப்படி இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவுடைய சுரூபத்தை ஏதோ சிலதுதான் சொல்ல முடியும். அந்த சிலது நம்ம எப்படி வச்சுதான் ஸ்துதி நமஸ்காரங்கள் சொல்லும் பொழுது நாம சமபாவனையோட சொல்லணும், இன்றை இல்லாம சொல்லணும் என்று சொல்வதற்காகத்தான் விஸ்வசப்தேன பிரம்ம அபிதீயதே. இதுக்காகத்தான் நீங்க விஸ்வம் என்று ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைன்னா விஷ்ணம் பகற்காரான்னு சொல்லி இருக்கிறான். விஸ்வம்னு சொல்றதுல ஒரு தாற்பயம் இருக்கு. இப்படி ஒரு எண்ணத்தோட பகவானை தியானம் பண்ணணும் அப்படி. இதற்கு பிரதிபாதகமான சில வதனங்கள் அந்தந்த இடத்துல எங்க சொல்லி இருக்குங்கிறத சொல்றாரு. மக்கள் மகத் மத் பரமா மத் பக்த சங்க வந்தித நிர்வைர சர்வபூதேஷு யத்ரமாமேதி பாண்டவா. பதில விசுதாசனமாச்ச புண்ணியம் வருது, ரைட். ஐஸ்வர்யம் வருது, ரைட். அதோட இன்னொன்னு இருக்கு. எது? மத்கர் மகத் மத் பரமா. மத்கர் மகிறது எனக்காக எல்லா செயல்களையும் பண்றவன். எந்த செயலாவது நீங்க பண்ணுங்க, அதுல இருந்து காலம் எது பண்ணணும் எல்லாம் கிருஷ்ணார்பணம் சொல்லுங்க. நீங்க பண்ணக்கூடிய செயல்கள்லாம் பகவானுக்காக வேண்டிருக்கோம். சமைச்சுட்டு இருக்கிறது பகவானுக்கு நைவேத்தியத்துக்காக, உட்கொள்ளும் பொழுது பகவான் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. இப்படி நீங்க எதை பண்ணினாலும் பகவத் சிந்தனம் மனசுல இருக்கமையானால் மத்கர் மகத் மத் பரமா, எல்லாத்தை விட உயர்ந்தவர் பரமாத்மா, அவருக்காகத்தான் என்னுடைய ஒவ்வொரு செயலும் நடக்கிறது எனக்கூடியதான எண்ணத்தில் தாங்கள் இருந்தீர்களேயானால் மத்பக்த சங்க வர்த்திதா. மத்பக்தா என்னிடத்திலேயே பக்தி செய்து கொண்டு சங்க வர்த்திதா, ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தீர்களேயானால், எல்லா பொருளையும் இல்லாமல் பகவானிடத்திலேயே உங்க மனசு இருக்கணையானால் நிர்வைர சர்வபூதேஷு, அதான் இந்நேரம் சொன்னமே. அது எந்த பிராணி இடத்துலயும் விரோத பாவனை வேண்டாம்.
எல்லா பிராணிகளுக்கும் சமமாக பகவானை பார்க்க கத்துக்கோ. ஈசா வாக்கியமிதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். இவ்வுலகத்துல எது இருக்கோ எல்லாமே ஈஸ்வரனாக நினைங்கோ. இது ஈஸ்வராக நீங்க தியானம் பண்ணுங்கோன்னு சொல்றேனே, ஏன் தியானம் பண்ணணும்? அதான் சார் உண்மை. எல்லா பொருளும் அவரிடத்துல வந்திருக்கு. அவரிடத்துல வந்த பொருள் அவர் தானே. மண்ணால செய்யப்பட்ட குடமோ பல்லாயோ எல்லாமே மண்ணு தானே. உலகத்துல உண்டான பதார்த்தங்கள்லாம் யார்? அவர் தானே. அப்ப அவரை நாம் வேறாக பார்த்தோம். இப்ப பாருங்க, இழுக்கிற வெள்ளியா பார்த்தோம், டயர பாம்பா பார்த்துட்டு இருந்தோம். அது வேண்டாம்னு சொல்றது. ஈஷாவாஸ்யமிதம்னு என்ன அர்த்தம்? இருக்கிறது உண்மை இதம்பா, இதை விட்டு வேற விதமாக பார்க்கிறாய் நீ. அதனால வெயில்ல இருந்து வந்த ரூம்குள்ள வந்தா ரூம்ல லைட் இருக்கு, ஆனா ஒரே இருட்டா இருக்கேங்கிறான். அவனை என்ன பண்றது? அவன் வெயில இருந்து வந்திருக்கான். வெயில இருந்து வந்ததுனால அவனுக்கு ரூம்ல வெளிச்சம் இருந்த போதிலும் அவனுக்கு இருட்டாக காணப்படுகிறது. அவனை சொல்றான், அப்பா இது இருட்டு இல்ல, வெளிச்சம் இருக்கு அப்படிங்கிறான். அதே விதமாக இருக்கிற பொருளை அவன் தோஷத்தினால் வேற விதமாக பார்த்துட்டால் அப்படி பாராதையும் எல்லாமும் பரமாத்மா தான் அப்படின்னு சொல்றது. ஈஷா வாக்கியமிதம் சர்வம் ஜெகத்யாம் ஜகத். இவ்வுலகத்துல எது இருந்தாலும் பரமாத்மா பாவனையோட பார்த்தோம். ஏன்? அதுதான் உண்மை. ஆனா உங்களுக்கு எது தெரிகிறது? காசுதான் தெரியும். வேதமே எப்படி சொல்லுது? இந்த காசுங்கிறதுக்கு அன்னன்னைக்கு வெவ்வேறையா இருந்தது. இன்னைக்கு ரூபாய் நோட்டா இருந்தது. ஒரு காலத்துல காசுன்னா பசுமாடா இருந்தது. ஒரு காலத்துல காசுன்னா பூமியா இருந்தது. அதான் ஜமீன்தார்னு சொல்லிட்டு சொன்னதுல. ஆகையால் அவைகள்ல மனசு செலுத்தாதீங்க. அப்படி ஆகையால் இந்த ஒரு உபதேசம் விஷ்ணுதாசிரமத்துக்கு அனுகூலமாக இருக்கு. ஞாபகம், ஈஷாவாஸ்யமிதம் சர்வம்னா உலகத்தை பரம்பொருளாக பாருங்க. இது இத பாருங்கன்னு சொன்னா இல்லாத பார்க்கும்படி வேதம் சொல்லல. உண்மை அதுதான். உண்மையை உண்மையாக பாருங்க. ஏன் இதை பாருன்னு சொல்லணும்? உண்மையை வேற விதமா பாக்குறீங்க, அப்படி பாருங்க. ஆனா சில இடத்துல உலகங்கள்லாம் பொய் சார் அப்படின்னு சொல்றது, நித்யாபூதம்னு சொல்றது. நீங்க பாக்குறது உலகத்தை உண்மையா பாக்குறீங்க. இந்த உலகங்கள்லாம் எப்படி இருக்கு? பரம்பொருள் வேற விதமாக உங்களுக்கு பரம்பொருளை தான் பரம்பொருளா இல்லாம உலகமாக காணப்படுகிறார். எதற்காக உலகமாக காணப்படுகிறார்? இதன் வழியா அதை அறிவதற்காக. அப்பொருளை அது ரொம்ப சூக்ஷ்மமான பதார்த்தம். தங்க அறிவிடம் அப்படின்னு கேட்டா தெரியுமே, காட்டுன்னா மோதிரத்தை காட்டணும். இது மோதிரமாச்ச. செங்கிலியை காட்டா செங்கிலிக்கிறான், வளையல காட்டா வளையலுக்கிறான். தங்கம்னா என்னது சார்? இவைகளுக்குள்ள இருக்கிறது சார். அப்படின்னா அந்த உண்மையான பதார்த்தத்தை தாங்கள் தனியாக பார்க்க முடியாது. ஒரு உருவத்தோட தான் பார்க்க முடியும். வாசாம கோச்சரமான பதார்த்தத்தை, மனசுக்கும் பார்க்கறதுக்கு எட்டாத பொருளை தாங்கள் தனியாக பார்க்க முடியாது. ஆகையால் அந்த பரம்பொருளானவர் உலகமாக காணப்படுகிறார். நாம என்ன சொல்றோம்? இத உலகம் தங்கம்ங்கிறது மோதிரம் இல்ல, தங்கம்ங்கிறது வளை இல்ல, தங்கம்ங்கிறது செங்கிலி இல்ல. ஆனா இவைகளுக்குள்ள ஊடுருவி இருக்கிற தத்துவம். அதே விதமாக அந்த தத்துவத்தை அறிவதற்காக உலகத்தை உங்களை காட்டினார். இப்படி மண்ணாலையும் இந்த நெருப்பு பொறி மாதிரியும் இப்படி உலகங்கள் லோகம் மாதிரியும் எத்தனையோ எக்ஸாம்பிள் கொடுக்கறது. இதுக்கெல்லாம் எதற்காக கொடுக்கறது? அந்த பரம்பொருளை ஏகமான அத்விதீயமான எங்கும் வியாபித்ததான ரூபரசாதிகள் இல்லாதான அந்த பரம்பொருளை அறிவதற்காக. அது அந்த உபதேசம். இது வேற, அது வேற. இருந்தாலும் நமக்கு இங்க விஷ்ணுதாசிரமத்துக்கு எப்படி வெவ்வேறு விதமாக அநேக விதங்களாக ஆத்ம தத்துவத்தை சொல்வது உபநிஷத்துகள். அதுல இங்க உலகம் முழுக்க பரமாத்மா எனக்கூடியதான எண்ணத்தோட தியானம் பண்ணுங்க. இப்படி தியானம் பண்ணேன்னா உங்களுக்கு பக்தி வளர்றது மட்டும் இல்லாமல் ஆத்ம ஞானமும் வருது. நிர்வைர சர்வபூதேஷு யஸ்மாமேதி பாண்டவா இதி நலதி நிஜவர்ண தர்மதோ யஸ்மமதிரத்மதுர்த்விவட்டபட்டே நஹரதி நகஹந்தி கிஞ்சுதுச்சைஹிதமனசம் சமவேஹி விஷ்ணு பக்தம். விஷ்ணு பக்தன்னா யாரு சார்? பக்தன்னா யாரு? இந்த பக்திங்கிற பதார்த்தத்துக்கு அர்த்தம் தெரியலையே. சொல்ல நகலதி நிஜவர்ண தர்மதோயா. பக்தனா இருக்கிறவன் தன் கர்மாவை விடமாட்டான். இது தெரிஞ்சுக்கணும். தனக்குன்னு ஒரு நித்திய கர்மா விதிச்சிருக்க பார்த்தா தன் செயலை தான் விடமாட்டான். அவன் டியூட்டியை விடமாட்டான். சில பேர் பக்தின்னு பேர் வச்சுட்டு தான் பண்ண வேண்டியதான செயலை பண்ணாம இருப்பான். ஆபீஸ்ல வேலை செய்யறதோ ஆத்துல வேலை செய்யறதோ தன் டியூட்டியை விட்டுருவான். அது தப்பு.
யார் நிஜமான பக்தன்னு சொல்றோ அவன் முதல்ல தன் டியூட்டியை பண்ணுவான். பண்ணும் பொழுது எப்படி ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுவான், பர்ஃபெக்டா பண்ணுவான். நிஜமான பக்தனுக்கு அடையாளம் என்ன? தன்னுடைய ஸ்வதர்மத்தை விடமாட்டான். ஸ்வதர்மத்தை விட்டவன் அவன் நிஜமா பக்தன். நிஜவர் நகலது நிஜவர் நகன்மதோயஸ்தமதிரத்மமுத்விபட்டே. ஆத்ம சுகிருத் தனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவனா விபட்சம், தன்னை யார் வெறுக்கிறானோ இவன் யாரையும் வெறுக்க மாட்டான். நேற்று சொன்னேன், நாம யாரையும் வெறுக்கப்படாது. அந்த வெறுப்புங்கிற எண்ணம் நமக்கு வரப்படாது. ஏன் வரப்படாது? எல்லோரும் பரம்பொருள் தானே, எந்த இடத்துலயும் பரம்பொருள் தானே இருக்க. அவரை வெறுக்க முடியுமா? முடியாது. ஆகையால் ஆனா நம்ம வெறுக்காத போனா உலகம் நம்மளை வெறுக்கிறா சார், சில பேர் நம்மளை கிண்டல் பண்றா சார் சொல்லலாம். அவளையும் நீங்க வெறுக்காது. அவன் வழியில அவன் போறான், அவன் தண்ணி அப்படி அவ்வளவுதான். சமமதிரத்மபட்டே நகரதி நகஹந்தி கிஞ்சிதுச்சை. நகரதி யாரையும் இன்னொருத்தருக்கு பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான். நகஹந்தி கிஞ்சிதுச்சை யாரையும் சொல்லவும் மாட்டான், உறக்க பேச மாட்டான். தீன மனசம் சமவேகி விஷ்ணு பக்தம். எப்படி இப்படி யார் இருக்கானோ அவன் தான் சார் பக்தன். ஒரு பக்தனுக்கு லட்சணம் என்ன? ஒரு பக்தியுடையவன் எப்படி பண்ணுவான்? நமக்கு பக்தி வரணுமையானால் நான் என்ன பண்ணணும்? பக்தி வரணுமையானால் நமக்கு நாம எப்படி வாழ்க்கையை நடத்தி கொள்ளணும்? முதல்ல ஸ்வதர்மத்தை ஒழுங்கா பண்ணுங்க. பண்ணக்கூடியதான கர்மாக்களை பகவானுக்குன்னு அர்ப்பணம் பண்ணுங்க. எதை செஞ்சாலும் இது பகவானுக்கு, இது பகவானுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. பண்றப்போ பகவான் ஞாபகம் இருக்க வேண்டாம். ஆனா பண்ணி முடிஞ்ச பிறகு இது பகவான் சொல்லலாமோ இல்லையோ. காயே நவாஜா மனதேந்திரியேவா, சரீரத்தினாலேயோ புலன்கள்னாலேயோ வாக்குனாலேயோ நான் எதை செய்கிறானோ, புத்தியாத்மனாவா என் புத்தியினால் எதை செய்கிறானோ, சரீரோ பிரகிருதி ஸ்வபாவா இன்வாலண்டரி ஆக்ஷன். சில பேர் எப்படி கண்ணு கட்டுவான், எது பண்ணினாலும் பகவானுக்கு வச்சுக்கிறேன். புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வபாவா கரோமி சகலம் பரஸ்மை. நான் எதை சொன்னேன்? பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பை. இந்த வார்த்தை சொல்லப்படாதோ? சம்பாதிச்சிருக்க காசு வந்திருக்கு, இது பகவானுக்கு சொல்லி அப்புறம் செலவு பண்ணணும். நான் வேண்டாம் சொல்லுறீங்க. பகவானுக்கு நிவேதனம் பண்ணத்தை கொடுத்து விட்டு அப்புறம் சாப்பிடுங்களேன். நீங்க சமைச்சதை பகவானுக்கு காமிச்சு விட்டு சாப்பிட்டல, உங்க சரீரத்துக்கு உதவுறது, மனசுக்கு உதவுது. பகவானுக்கு காமிக்காம சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அவனுக்கு திருடன்னு பேரு. தேன ஏவதா ஏன்னா அவர் பொருள். உலகங்கள்லாம் யாருமா தயார் பண்ணது? அவர் தான் தயார் பண்ணது. அவர் தயார் பண்ணதான பொருளை நீங்க எடுத்துட்டு சாப்பிட்டா திருடன்லவா? ஆகையால் அவருக்கு அவரை காமிச்சது சாப்பிட்டதா. இதான் பக்தின்னு பேரு. இப்போ முதல்ல ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்றது. எந்த செயல் செய்தாலும் அந்த செயலானது பரம்பொருளுக்கு என்றதான ஒரு நினைப்பு இருக்கிறது. செயல் பண்ணி முடிச்சாலும் சரி, செயல் பண்ணும் பொழுதும் சரி, அந்த நினைப்போட இருக்கிறது. எங்கும் பரம்பொருள் தான் இருக்கிறார் என்று நினைக்கிறது. அதோட இல்ல யாரையும் துவேஷிக்காமல் இருந்தது. இவ்வளவுதான். இதை வரவழைக்கலாமோ இல்லையோ? நம்மளை வைக்கிறவனை கூட நீங்க வாழ வையாதீங்க, அது கொஞ்சம் கஷ்டம். நம்மளை யாராவது சொன்னாலும் ஒரு வார்த்தை சொன்னாலும் பிபி ஜாஸ்தி ஆயிடும், கத்திட்டு இருப்பான். ஆனா கொஞ்ச நேரம் ஆனப்ப நான் நினைச்சு பாருங்க. ஏன்னா எப்பொழுது அவன் என்ன வைக்கிறானோ அதுல ரெண்டு பாசிபிலிட்டி. ஒண்ணு, நான் தப்பு பண்ணிட்டு அவன் வச்சிருக்கிறான். நான் தப்பு பண்ணாமல் வச்சிருக்கிறான். நான் தப்பு பண்ணிட்டு அவன் வச்சானே, ஆனால் தப்பு நடந்து போயிடுக்க வச்சிருக்கான், போட்டு போக விடுங்க, அவ்வளவுதான். தப்பு பண்ணாமல் வச்சானு அவன் அஜ்ஞானி. மலையை கண்டு நாய் குலைக்கிறது, மலை என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சுட்டு போங்கிறான். அப்ப என்ன அவன் கோபம் வராது. இன்னொன்னு, ரியாக்ட் பண்ணப்படாது. பண்ணினது அவன் சொல்றதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணாதுங்க. சொன்னானா எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் வந்து ஒரு 2 செகண்ட் ஆகுனா அப்புறம் ரியாக்ட் பண்ணு. இப்படி கத்து எது வந்தாலும் சரி, வரத்துக்கு முன்னாடியே பேசப்படாது. வந்தத ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் விவாதம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டேன்னா கோபம்லாம் குறைஞ்சு போயிடும். நகரது நகஹந்தி மனசம் சமவேகி விஷ்ணு பக்தம் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல விஷ்ணு பக்தனை பத்தி பேசிருக்கு. அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். விமலமதி ரத்ம சமஸ்தர பிரஜந்த சுச்சிகரிதோ கில தத்வமித்ரபூத பிரியத வதனோத்தமானமாயோ வததி சதாகிருதி தகவாதுதேவா. விமலமதி சுத்தமான மனத்துள்ளவன், அமஸ்தர மாத்தரியம் இல்லாதவன், பயந்தறிதல் இல்லாதவன்,
இந்த வைத்தறிச்சலை பத்தி நேற்று பேசியிருக்கோம். வைத்தறிச்சல் இல்லாதவன் பிரசாந்தா, சுத்தமான மனசுள்ளவன், சுச்சி சரிதா, அவனுடைய டே டு டே ஆக்டிவிட்டி சுத்தமாக இருக்கு. அது அவன் வாழ்க்கையிலேயே எப்படி வஸ்திரங்கள் சுத்தமா இருக்கு, சரீரம் சுத்தமா இருக்கு, அவன் பழகிறது சுத்தமா இருக்கு. இப்படி இருக்கிறவன் சுஜரிதோ அகில சத்வ மித்ர பூத, எல்லா பிராணிகளிடத்திலையும் ஒரு அன்போடு இருக்கிறான், அன்பை வரவழைத்துக்கிறான், யாரையும் கோபித்துக் கொள்வதில்லை. அகில சத்வ மித்ர பூத பிரிய கீத வசனா, அது இந்த பேச்சு இருக்க அது பிரியமா இருக்கணும், கீதமா இருக்கணும், இனிமையாக பேசணும். இந்த பேச்சுல தான் ரொம்ப பேரு கெட்டுப்பார். ஒண்ணு அனாவசியமாக பேசுற, ரெண்டாவது பேசும் பொழுது பருஷமா இன்னொருத்தருடைய மனசு தாக்கும் மாதிரி பேசும். இது ரெண்டும் இல்லாம நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே பேசும் பொழுது இன்னொருவருக்கு துன்பம் வராம இருக்கான்னு பார்க்கணும். அவளுடைய ஈகோ டச் பண்றா போல பேசக்கூடாது எப்பவுமே. இதுதான் என்னாச்சு, நீங்க அட்வைஸ் கொடுத்தா அவன் எடுத்துக்கிறானா இல்லையாங்கிறது தெரியாது. சத்தியம் புரியார் பிரியம் புரியார் நப்ரூயார் சத்தியம் அப்பிரியம். உண்மையை பேசணும், இனிமையாக பேசணும். உண்மையா இருந்தாலும் இனிமையா இருந்தாலும் பேசாதீங்க, அவ்வளவு. நப்ரூயார் சத்தியம் அப்பிரியம், அது உண்மையாட்ட இருக்கிறது இருக்கப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு உங்களை யார் சொல்ல சொன்னா? உங்களை சொல்ல சொல்லி எந்த வேதமும் சொல்லலை. நான் உண்மையை சொல்லுவேன், உண்மையை சொல்லுன்னு தான் சொல்லிருக்கு, சொல்லி ஆகணும் சொல்லலையே. அப்ப என்ன, எது பிரியமோ அது சொல்லணும், எது அவனுக்கு பிடிக்குமோ அது சொல்லணும். அதே போல அவனுக்கு என்ன நல்லதோ அதை சொல்லணும். பிரியமாகவும் இருக்கணும், ஹிதமாகவும் இருக்கணும். சத்தியமெல்லாம் சொல்லி ஆகணும்னு நிர்பந்தம் சொல்லல, பொய்ய பேசாதேன்னு தான் சொல்றது. நடந்தது நடந்த போது சொல்றேன் சார், உங்களுக்கு என்ன சார், சரி அப்படி சொன்னேன்னா அது விளைவு அடையும். பேச சொல்லவே இல்லையே உங்களுக்கு. அந்யாவா தோவி முஞ்சதா அமிர்தேது, எது பேசி ஆகணுமோ அதுதான் பேசணும், மற்றவைகளை பேச வேண்டாம். ஆகையால் எப்படி சொல்றது, பிரியஹித வசனா, பிரியமாகவும் இருக்கணும், அவனுக்கு நன்மையாகவும் இருக்கணும். அதுவன் அஸ்தமானமாய கர்வம் தம்பம், சில பேர் பேச அவளை பத்தியே பேசிட்டே இருப்பான். நான் இவ்வளவு நல்லா இருக்கேன், அவ்வளவு நல்லா இருக்கேன், அது பண்ணினேன் இது பண்ணினேன், நான் இவ்வளவு இருக்கும், இத்தனை யாகங்கள் பண்ணினேன், இவ்வளவு தர்மம் பண்ணினேன், இன்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அவனை பத்தியே பேசுற மணிக்கணக்கு இருக்குது. உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கணுமா? உங்களை பத்தி 4 பேர் சொல்லணும், உங்களை பத்தி நீங்களே பேசுறது என்ன பிரயோஜனம்? நான் ரொம்ப பெரிய ஆளு, நான் அவ்வளவு பண்ணினேன் இவ்வளவு பண்ணினேன், எதற்கு? அந்த பகவான் 3 உலகத்தையும் ஒரு காலத்துல 3 பாதத்துல அளந்தாரு. அவரை விட பெரியவரா நீங்க? உலகங்களை அளந்த பெரிய மகாத்மாவோட பெரியவரா நீங்க? ஏன் தன்னை பத்தி நான் சொல்லிக்கிறேன்? நம்ம வாழ்க்கையில நம்ம அச்சீவ் பண்ணதுங்கிறது அவர் போட்ட பிக்சர், அது ஞாபகம். ஒவ்வொரு மனுஷனும் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம்னா அந்த பகவான் நமக்கு கொடுத்ததான ஒரு அனுகிரகம்னு பாருங்க. ஏன் அதை மனசுல வச்சுட்டு தன்னை பத்தி வசதியா பேசாதீங்க. உங்களை பத்தி 4 பேர் பேசினா சரின்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவு. இப்படி தாங்கள் இருந்தேனால் உங்களுடைய இதயத்துல பகவான் இருப்பார். உங்களுடைய இதயத்துக்குள்ள பகவான் தோணணுமையானால் நீங்க இப்படி வாழணும். இதை விட வேற என்ன சொல்லுங்க? விசுவாசம் வெறுமன மெக்கானிக்கலா படிக்கிறத விட இதை நம்ம மனசுல நினைச்சுட்டு விஸ்வம்னு ஒரு வார்த்தை சொன்னா கொஞ்ச நாளைக்கு உங்க மனசுல பகவான் தோணுவார். சொல்றாரு வசதி ததா கிருதி தஸ்ய வாசுதேவா. அவர் இருந்தா என்ன சார் லாபம்? நம்ம இருக்கிற வசதி கிருதி தனாதனேச்ச தஸ்மின் பவதி புனான் பவான் ஜகதோஸ்ய சௌமிய ரூபா சிதிரசமதிரம்யமாத்மனோந்த கதயதி சாருதயைவ சாலபோதா வசதி கிருதி தனாதனேச்ச தஸ்மின். உங்க இதயத்தில் அப்பரம்பொருள் காணத் தொடங்குவாரேயானால், அவர் இருப்பாரேயானால், இப்போ இருக்க ஆனா இருக்கிறத நம்ம தான் மறைச்சு வச்சுட்டோம். கைசாரி சாப்பிட்டு கோபம் வந்து அப்படியே மறைச்சுவிட்டோம். வசதி கிருதி தனாதனேச்ச தஸ்மின். சனாதனமா இருக்க பரம்பொருள் உங்க இதயத்துல இருப்பாரேயானால் பவதி புமான் ஜகதோஸ்ய சௌக்கிய ரூபா. இவ்வுலகத்தில் சௌக்கியமான வடிவம் இருப்பதிலும் யாருடைய இதயத்துல பரமாத்மா இருக்காரோ அவர் சௌக்கியமான ஆனந்தமான ரூபம். அவருடைய முகத்துல ஒரு கலை, எப்பொழுதும் ஒரு சிரித்த முகம், எப்பொழுதும் ஒரு சாந்தமான ஒரு ஸ்வரூபம், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
இதோ எதிர்க்க நிக்கிறத இந்த சின்ன கொடி சாலம்னா சால்றீங்கிற அதனுடைய போதக சின்ன குழந்தை அந்த கொடி அது சொல்றது பாருங்க அந்த பூமியினுடைய ஜலத்தை அதுல இருக்கிறது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அந்த சின்ன கொடி பாருங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கு பூமியினுடைய ரசம் எல்லாம் அதுல இருக்கு என்ன ஆனந்தமாக தலையாட்டு சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா இந்த நேச்சரை என்ஜாய் பண்றதுங்கிறது வேணும் இங்கெல்லாம் மெட்ராஸ்ல இருக்காலும் இல்லை இவன் சிமெண்ட் தானே பாக்குறேன் அங்க வெளியில அப்படியே வயக்காட்டுக்கு போனேன்னா அப்படியே அந்த மரங்கள்ல அப்படியே அசைஞ்சிருக்குங்க அந்த பயிரெல்லாம் அந்த 10 வருஷம் எங்க பார்த்தாலும் ஒரு சொருபம் அதை பார்த்தாலே மனுஷனுடைய மனசுக்கு ஒரு ஆனந்தமானது ஏற்படும் அப்படி எல்லாம் விட்டோமே நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அப்படி ஒரு 10 வருஷத்துக்கு ஹிமாலயத்துக்கு போயிட்டு வந்தேன் சார் அந்த ஹிமாலயத்தை பார்த்தாலே ஒரு ஆனந்தம் ஏற்படுறது வேற ஒண்ணும் வேண்டாம் அங்க ஒண்ணும் இல்லை மேல ஆகாதம் கீழே ஹிமாலயம் ஒரு பனிதான் இருக்கு இருந்தா அந்த மலையை பார்த்தாலே ஒரு ஆனந்தம் இருப்பது அதே போல வெளியில போய் மரங்களை பார்க்கணும் அந்த காரம்பரை எழுந்ததுமே அங்க கிராமாந்தரம் அந்த பட்டைகள்லாம் சப்தம் பண்ணும் பார்த்தீங்களா அது என்னவோ அவளா பேசிக்கிறார் ஆனா அந்த சப்தம் நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் அது கொஞ்சம் போயிட்டு இருந்தா எல்லாம் கலந்து பறக்கும் அங்கே வெறுமுறை இருந்தா வரும் அதெல்லாம் ரிஷிகள்லாம் அனுபவிச்சிருக்க நாம என்னமோ இந்த ஓசிடி தாக்குறோம் அந்த கர்மதேரியெல்லாம் உடஞ்சு போயிடும் அப்படின்னு அடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் 50 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது 1 லட்சம் ரூபாய்ங்கிறான் அதை கல்யாணத்தை வச்சுக்கிறான் சார் கடைசியில என்னன்னா இதெல்லாம் ராட்சச கல்யாணமா மானுஷி கல்யாணமான்னு தெரியும் அப்படின்னா ஒரு இலக்கம் அவன் எல்லாம் அவனுக்கு பிடிச்ச போட்டு இருக்கான் அவனுக்கு பிடிச்சிருக்கு ஆனா அப்படியே ஒரு அந்த சங்கீதம்னு சொன்னா சங்கீதம் நன்றாக பாடப்பட்டது இனிமையாக பாடப்பட்டது அதுக்குதான் சங்கீதம் இருக்கு அது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாশ্চাত্য சமஸ்கிருதிய வர வச்சிருக்கோம் நமக்கெல்லாம் அந்த வெஸ்டர்ன் சிஸ்டம் எப்படி இருக்கோ அப்படின்னு நினைச்சிருக்கோம் நம்ம நாட்டுல ஏற்படக்கூடியதான ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சத்தமும் நம்ம பகவான் இடத்துல அழைச்சிட்டு போறதுக்காக வந்தது இது வெளிநோக்கி அழைச்சிட்டு போறதுக்காக வரல அதான் ஞாபகம் ஆகையால் இப்படி யார் இருக்கானோ அவன் சௌன்யமான நிலையை அடைவான் சௌன்யம் அவன் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும் இந்த மனசு சந்தோஷமா இருக்குன்னு ஆனால் அது ஒரு கண்டேஜியஸ் உங்க மனசு நிம்மதியா இருக்குன்னா பக்கத்துல இருக்கிறவங்க மனசு சாந்தமா பார்ட்டிகளுடைய ஆசிரமத்துக்கு ஏன் போறோம் பண்டிகை அன்னைக்கு பெரியவாளை போய் நமஸ்காரம் பண்றோம் எதுக்காக அந்த பெரியவாளா இருக்கிறவா காயத்ரி மந்திரத்தை பகுவாரங்கள் சொல்லியிருக்காங்க அந்த சொல்லத்தினால் அவன் மனசு சாந்தமா இருக்கு நீங்க அவளுடைய சன்னிதியில நமஸ்காரம் பண்ணி உட்கார்ந்தா உங்க மனசும் கொஞ்ச நேரம் சாந்தமா இருக்கு சாதாரணமா இவ மனசு என்னமோ கவலையா இருக்குது போய் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன்னா ஒண்ணும் ஆகல அவருடைய மனசு சாந்தமா இருக்கிறதா உங்க மனசை பக்கத்துல இருந்ததுன்னா இந்த கொந்தளிப்பும் குறைஞ்சிருக்கு அந்த கொந்தளிப்புக்கு வந்தா கொஞ்சம் சாந்தமா இருக்கு இதான் விவகாரம் ஆகையால் இந்த மனசுக்கு அந்த பவர் உண்டு அதை வரவழைச்சுக்கணுமே இம்மாதிரி நீங்க வாழணும் அதான் வசதி கிருதி சனாதனே ஜதஸ்மின் பவதி புமான் ஜகதோஸ்ய சௌக்கிய ரூப சிதிரத மதிரம் யமத்மனம் தஸ்கதயதி சாருதயைவ சலபோதஹ சகல நிலமாம் ச வாசுதேவः பரமபுமான் பரமேஸ்வரஸ்ய ஏகः இதிமதிரஜலா பவத்யனந்தே ஹிருதயகதே உரஜதான் விஹாய தூராத் யமதர்மராஜா கிட்ட சொல்றான் விஷ்ணு தூதர் என்ன யமதூதர் சேர்ந்திருக்க அவளை விஷ்ணு தூதர் விரட்டி அடிச்சுட்டா யமதூதர் கோபம் யமதர்மராஜா கிட்ட போனா இந்த சமயத்துல இவரை அழைச்சுன்னு வரணும்னு நீங்க சொன்னேன் நாங்க போறோம் போனா அவர் மகாதுர்மா இருக்காரு குரூரமுடஜாமீடு அஜாமீடன் அவன மகா புரோகனா செய்ய எல்லா தப்பு காரியங்களும் பண்ணியிருக்க தப்பு காரியங்கள் பண்ணி நம்ம ஒரு கழிச்சுன்னு வர வேண்டியதுதானே அப்படின்னு நம்ம போனோம் ஆனா அந்த விஷ்ணு தூதர் 4 பேர் எனக்கு விரட்டி அனுப்பிச்சுட்டாங்க ஏன் சுவாமினர் அவன் பிராணம் போற சமயத்தில் அவன் பையனை கூப்பிட்டான் அவருடைய பையனுக்கு நாராயணன்னு பேரு என்னமோ அப்படி விட்டான் நல்ல காலம் அந்த நாராயணாங்கிறதுல நானா அப்படிங்கிறான் ஆனா அவன் என்ன பண்ணினார் பகவான் என் பேரை சொல்லணும்னு எண்ணத்தோட சொன்னார் போறோம் அவன் ஆக்சுவலா சொல்லணும்னு இல்லை எண்ணம் தான் பிரதானம் மோட்டிவ் எதிர்பார்த்தேன் ஓ நல்ல எண்ணத்தோட கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அவரை குமாருக்கு கொடுத்துட்டார் அது என்னடா ஒரு பகவானுடைய நாமாவது அத்தனை பாபத்தையும் போக்கடிச்சு இப்ப என்ன சொல்ற விஷ்ணுதூதாள் ஓ எங்க ஊருக்கு அழைச்சிட்டு வாங்க யமதூதன் இவன் எங்க ஊருக்கு போனார் இவன் நடுவில் பைக் நடந்தது என்ன யார் ஜெயிப்பார்
மாடர்ன் எக்யூப்மெண்ட் விஷ்ணுதூதன்ல இருக்கு. சக்கராயுதம் அவெல்லாம் இருக்கு. இவன்ட்ட என்ன பண்ணுவான்? இவன்ட்ட கதை இதுதான் இருக்கு. ஒன்றும் வாழ இல்லை. வெட்டத்தை அனுப்பிச்சுட்டா. அனுப்பிச்சதுமே யமதர்மராஜா என்ன போறது? அப்ப சொன்னார் யமதர்மராஜா, சகலம் யஜமஹம் ச வாசுதேவ பரமபுமான் பரமேஸ்வரஸ்தேக. உள்ளும் புறமும் எங்கும் எல்லா இடத்திலையும் இருக்கிறது பரமாத்மா தான். பரமபுமான் பரமேஸ்வரஸ்தேக இதிமதரஜலாபவத்யனந்தே. இப்படிப்பட்டதான எண்ணம் யாரிடத்துல இருக்கோ ஹிருதயகதே விரஜதான் விஹாய, அந்த பக்கமே போகாதீங்க கொண்டார். விரஜ விஹாய தூர, அந்த பக்கமே போகாதீங்க, உங்களுக்கு தான் ஆபத்து. மகாவிஷ்ணு நாமாக்களை நினைக்கிறவாழ, பகவன் நாமாவை நினைக்கிறவாள் சமீபத்துல போகாதீங்க. அவன் தப்பு பண்ணினால அப்புறம் கவனிச்சுப்பான். நீங்க சும்மா இருக்கும், உங்ககிட்ட பண்ணா நீங்க அவசரப்படுவீர்கள் அப்படின்ட்டாரு. யமன் யமவிதூதகல் மடான மனுதினமச்சுத சக்தமானசானம் அபகத மதமானமத்சராணம் பிரஜபடதூதகரேண மானவானம். யமன் யமவிதூதகல் மடானம், யமங்கள் மனத்தை அடக்க முயற்சி பண்ணினவர்கள், புலன்களை அடக்க முயற்சி பண்ணினவர். யமனை யமவிதூத பாவமானசானம் பாரதம். மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான தோஷங்கள் போகணுமே, ஆனால் அதுக்கு இந்திரிய நிகிரகம் வரணும், புலன்களை அடக்கணும், மனசை அடக்கணும். தினந்தோறும் 2 நிமிஷமாக பகவானுக்கு முன்னால கட்டம் போட்டு உட்கார்ந்து பகவான் நாமாவை சொல்லுங்க. உங்களுக்கு தானே காயத்ரி மந்திரம் தெரியுது, இல்லைன்னா எத்தனை மந்திரங்கள் இருக்கு. ஒரு பெரியவர்கிட்ட போய் ஒரு மந்திரத்தை வாங்கிட்டு அதை நினைச்சிருந்து ஒரு 10 நிமிடம் மனசுக்கு பகவானுக்கு முன்னால உட்காருங்க போருமே. பகவானுக்கு முன்னால உட்கார்றதுன்னு ஒரு வழக்கம் வரவழைச்சிருந்தோமே, ஆனால் நீதியெல்லாம் தானா வந்துடும். அனுதினமச்சுத சக்தமானதானம். எவ்ரிடே அந்த பகவானுடைய நாமாக்களை சொல்றவா, அவரது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறவா. அனுதினமச்சுத சக்தமானதானம் அபகத மதமான மத்தராணம். மதமான மத்தராணம் கர்வம், வயத்தறிச்சல், மனுஷனுக்கு ஒரு அபிமானம், இவைகள்லாம் இல்லாதவர்கள். அபகத மதமான மத்தராணம் விரஜ பட துரதரேண மானவானாம். ஏ பட்டாளே, யமதூதரே, தூரதரேன வெகு தூரமாக இப்படிப்பட்ட மனுஷன்கிட்ட போகாதீங்க. என்ன நம்ப முடியாது, பகவன் நாமாவுடைய நெருப்பு வாழ்ல இருக்கு, பூச்சிக்கு விடும். ஆகையால் பகவன் நாமாக்கு எவ்வளவு வேல்யூ பார்த்திடும், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு எவ்வளவு வேல்யூ பார்த்திடும். பகவத்கீதை வாசிக்கமே ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம் கீதை வாசிக்க போறோம். யமபட நியமவிதூத யமநியமவிதூத கல்மடான மனுதினமச்சுத சக்தமானதானம் அபகத மதமான மசராணம் பிரஜபட தூரதரேண மானவானாம் இத்தியாதி வதனை வைஷ்ணவ லட்சணத்தை ஏவம் பிரகாரத்வா. ஒரு விஷ்ணு பக்தன்னா இப்படி இருக்கணும். அதனால ஹிம்சாதி ரஹிதேனா, மனசுல ஹிம்சைங்கிற எண்ணம் இல்லாமல் விஷ்ணோ ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியம். நேற்றே சொன்னேன், மறுபடியும் அதை சொல்றேன். இத்தனை வசனங்கள் இருக்கப்பா, நான் ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு முன்னால மனசுல இருந்து கோபம் இல்லை என்று நினைத்து கொண்டு, நீங்க நினைச்சா கோபமா சொல்லக்கூடாது, அப்படி நினைங்க, அவ்வளவுதான். மனசுல கோபம் இல்லாமல் எங்கும் பரமாத்மா இருக்க, யாரையும் நம்ம செய்யறது இல்லை, எனக்குடையதான எண்ணத்துல இருந்து சுத்தி நமஸ்காராதி கர்த்தவியம் இப்படி நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்காக தான் ஓம் விஸ்வம் விஷ்ணு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதோட இல்லாமல் ஸ்ரத்தயா அதேயம் அஸ்ரத்தயா அதேயம் ஸ்ரத்தயா கிருஷ்ணமித்யதே அப்படின்னு வேதங்கள் சொல்றோம். நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறப்ப என்னமோ ஏதோன்னு படிக்கிறது, டெய்லி படிக்கலாம். அந்த படிக்கிற காலத்துல லிட்டில் பிட் ஆஃப் ஃபெய்த், கொஞ்சம் ஒரு ஸ்ரத்தா இருக்கு. சாயங்காலம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, கை கால் அலம்பிட்டு, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு, ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு ஸ்ரத்தையா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிப்போம் அப்படிங்கிறது. ஸ்ரத்தையா ஒரு 2 நிமிஷம் இருந்தா அந்த ஸ்ரத்தையானது அதிகமான பலத்தை கொடுக்கிறது. ஸ்ரத்தையாதேயம். நீங்க யாருக்காவது எது கொடுக்கறதா இருந்தாலும் இது கொடுக்கறதுனால அவருக்கு உபயோகம், பகவான் சந்தோஷத்தை அடைவார். எனக்குடையதான ஸ்ரத்தையோட கொடுக்கும். ஏன்னா இந்த ஸ்ரத்தா பக்தி 2 பேரும் அக்கா தங்கைகள். ஸ்ரத்தை இருந்தா பக்தி வரும், பக்தி இருந்தா ஸ்ரத்தை வரும். பக்தி நமக்கு வேணும். அப்ப என்ன பண்ணணும்? ஸ்ரத்தைய வரவழைச்சுக்கணும். பக்தி தெரியாது நமக்கு, வரவழைச்சுக்கிறதுக்கு. நீங்க சின்சியரா இருந்ததுன்னா பக்தி ஓடி வரும். அதுக்காக ஸ்ரத்தையா அதேயம் அஸ்ரத்தையா அதேயம். எதை கொடுத்தாலும் ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணாதீங்க. ஸ்ரத்தையா ஸ்ரத்தையா ஹூயதே ஹவிஹி. வேதம் சொல்றது
அக்னிகள்லாம் சத்தையினால்தான் நன்றா எரிகிறது. ஸ்ரத்தா போதம் வதான்யஸ்ய அதம் அஸ்ரத்தையேதரது. ஒரு மனுஷனுக்கு ஸ்ரத்தா பூதம், அவன் ஸ்ரத்தையினாலேயே சும்மை அவன் சுத்தமாக ஆகிறான். அப்படி ஸ்ரத்த அதம் அஸ்ரத்தையேதரது. ஸ்ரத்தை இல்லைன்னா அவன் செஞ்சதெல்லாம் வேஸ்டா போயிடுவது. தூய்மையை அடைவதற்கு முக்கியமான காரணம் என்ன? ஸ்ரத்த. அது இல்லாத போயிடுறது. இமம் ஸ்தவமதீயான ஸ்ரத்தா பக்தி சமன்விதா. கடைசிலேயே சொல்ல வர இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு நீங்க படிக்கிறத ஸ்ரத்தா பக்தியோட படிச்சிருந்தா உயர்ந்ததான லாபம் உண்டு. அது ஏதோ மெக்கானிக்கலா டேப் படிக்கிறவங்க படிக்கக்கூடாது. அந்த டேப் வச்சுட்டு நம்ம காரியம் இந்த போதும் வேற ஏதோ நாவல் படிச்சுட்டு இருக்கோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் நடக்கிறது சார் அப்படின்னு பண்ணாதீங்க. இந்த வாக்கால உங்க பகவான் வாக்கு கொடுத்திருக்காரு. அந்த பகவான் வாக்க கொடுத்திருக்காரு. எப்படிப்பட்டதான ஒரு வாக்க கொடுத்திருக்காரு? காலம்பரமே நீங்க வாயால பேசுறது. அந்த பேசும் பொழுது நம்ம அந்த ஓக்கல் கார்டு தைக்கிறது இருக்க கழுத்துல இருக்கு. அங்கிருந்து வெளியில சத்தம் வரும். என்ன அது மனுஷியாளுக்கு தான் வருது, வேற யாருக்கு மற்றவர்களுக்கு இப்படி சொற்களா வராது. வெறும் சத்தம் தான் வரும். காக்காவும் கத்துறது, நாயும் குறைக்கிறது, சிம்மமும் கர்ஜனை பண்றது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பேச முடியுமா? ஒரு பகவன் நாமாவை சொல்ல முடியுமா? ஆனா இந்த பகவன் நாமா வாக்குல இருந்து வெளியில வருது இல்லையா? அந்த வாக்குல இருந்து வெளியில வரும் பொழுது இங்கிருந்து இங்க வரதுக்குள்ள அந்த நாமத்தை சொன்னா போகும். மீதியெல்லாம் நாபி ஹிருத்கண்டரசனா இருக்கட்டும். சிலதெல்லாம் நாபியிலிருந்து சிலதான் இதயத்திலிருந்து வரணும், அவைகள்லாம் இருக்கட்டும். சில நாமாக்கள் அதை பகவான் அரேஞ்ச் பண்ணியிருக்க. இந்த கழுத்துல இருந்து நாக்கு நொடி வரைக்கும் வந்தா போதும். அந்த நாமாக்கள் நீங்க சொன்னா போதும். உங்களுக்கு அந்தமான ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன், எல்லா வசதியும் கொடுக்குறேன் அப்படி. அதனாலதான் நீங்க காலமே ஆசனம் பண்றல வச்சுட்டு ருத்ரனேந்து ஜனவாச்சு அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா. இந்த ஆங்கிறத அபுக விசர்ஜனீயானாம் கண்டா கழுத்திலிருந்து அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்த. இந்த மூணு நாமாக்களும் எங்க இருக்கிறது? கழுத்துல இருந்து. ஐயர் இந்த நாமா சொன்னா போதும் நமக்கு. அச்சுதானந்த கோவிந்த நாமத்திரய வேஷம். நாமத்திரய வேஷம். இந்த நாமாக்களை சொல்லி தீர்த்தத்தை கொடுத்துருந்தா வியாதி வராது சார். பார்த்துக்கலாம். அந்த பகவன் நாமாவை சொல்றதுக்கு இவ்வளவு மதிப்பு, இவ்வளவு பக்தியும். அதனால இந்த நாமத்திரயம்னு தெரியுது. அதாவது தினந்தோறும் இதுதான். அதே போல கேசவாய ஸ்வாஹா, நாராயணாய ஸ்வாஹா, மாதவாய ஸ்வாஹா. கேசவாய ஸ்வாஹா இங்கிருந்து, நாராயணாய ஸ்வாஹா பல்லுல இருந்து, மாதவாய ஸ்வாஹா உதடுல இருந்து. இப்படி ஆச்சமனம் பண்ணினாலும் இங்கிருந்து தான் உள்ள இருக்கக்கூடிய ஒன்றும் போகல. லைட்டா நீங்க ஒண்ணு ஒரு சிரமமும் இல்லாமல், உடம்புக்கு ஒரு அதிகமான சிரமம் இல்லாமலேயே உயர்ந்ததான பலத்தை அடையிறதுக்காகத்தான் உங்களுக்கு ஆகமனம் பண்ணணும். சார் ஸ்திரீகள் ஆகமனம் பண்ணலாமா? என்ன சார் ஸ்திரீகள் இப்படி சொல்லலாமா, அப்படி பண்ணலாமா? ஸ்திரீகளும் மனுஷியல் தான் சார். ஆனா அவளுக்கு சிறந்து வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். வேதத்தை தத்வரமாக சொல்ல வேண்டாம். அதே போல ஓங்காரத்தை தனியாக சொல்ல வேண்டாம். ஓங்காரத்தை மட்டும் தனியா பண்ணக்கூடாது, வேற ஏதாவது சேர்த்து பண்ணாது. ஆகிய சிறதுதான் இதாக பண்ணியிருக்கோமே, அதுவும் அவளுடைய சரீர வாக்கு தகுந்தா போல பண்ணியிருக்கோமே தவிர இது வசதி அது தாழ்த்தின்னு நம்ம மதம் எப்பவுமே சொல்லலை. ஆனா நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்றத ஒரு விவகாரம் கிடையாது. ஆனா என்ன சொல்லணும், நமக்கு வேதம் என்ன சொல்லியிருக்க? சுலபமாக எப்படி பகவான் அடையலாம், எவ்வளவு சுலபமாக ஆனந்தமான ஒரு தத்துவத்தை நீங்க அடையலாம் அப்படின்னு சொல்றது. ஆகையால்தான் இமம் தவமதீயான ஸ்ரத்தா பக்தி சமன்விதா. ஸ்ரத்தையோட பக்தியோட சொல்லுங்க, சகல சேர்ந்து அடைவோம். அத்ரோத்ரியம் ஸ்ரத்தமதீதமம் விரதம் அதட்சிணம் யஜ்ஞமனுஷ்யாஹுதம் அத்ரந்தயா தத்தமசம் சுதம் ஹவிஹி மகஷ்டரே தேவதைக்ய தத்தமா அப்படின்னு வலிச்சக்கரம் நீங்க எல்லா புண்ணியமும் நீங்க எழுதுன்னு போயிட்டு எனக்கு எங்க இருந்து வரும்னு கேட்கிறேன். அப்ப சொல்ற அத்ரோத்ரியம் ஸ்ராத்தம். ஒருவர் சிராத்த கர்மாவ ஸ்ரோத்ரியம் வேதாத்தியனம் பண்ணாத ஒருத்தரை கூட்டு வந்து பண்ணினாரோ ஏனால் அதீதமம் விரதம். வேதாத்தியனம் பண்ணும் பொழுது சுத்தமா இல்லாம பண்ணினானே ஆனால் அதட்சிணம் யஜ்ஞம். யஜ்ஞத்தை பண்ணி தட்சிணை கொடுக்கலன்னா
அசத்யாஹுதம் ரித்துக்கள் இல்லாமல் ஹோமம் பண்ணினானேயானால், அஸ்ரத்தையா தத்தம் ஸ்ரத்தை இல்லாமல் யார் தானம் பண்ணினானேயானால், அசம்ஸ்கிருதம் ஹரி அன்னத்தை சம்ஸ்காரம் இல்லாம பண்ணினானேயானால், தைத்திய சத்தமா இவைகளை உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பார்த்தீங்களா முழுக்க புண்ணியம் மத்வேகி நாம் என்ன யாரு வைகிறாளோ அவளுடைய புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு போய் சேரட்டும். மத்வேகி நாம் ததா அதாவது பக்தார வைத்தா அந்த புண்ணியம் எல்லாம் அவளுடைய புண்ணியம் எல்லாம் பரிசுக்கு போகட்டும். கிரய விக்கிரய சத்தானாம் எப்பொழுதுமே காலம்பரிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பிசினஸ் டிரான்சாக்சன் தான் சார். இதை விற்கணும் அதை வாங்கணும். இந்த கார்ல இருக்க பாருங்க 4 போன் ஒரே சமயத்துல பேசுறோம். அந்த 4 இல்லாம இந்த செல்போன் வேற இருக்கு. என்ன பண்றது? அப்படி அந்த அளவுக்கு கணைய நட்டே குதோ வித்யா கணைய நட்டே குதர்கனம். ஒரு கணம் வேஸ்ட் ஆயிடுச்சா நஷ்டம் ஆயிடுமே. அப்படி இந்த பணத்துல இருந்த பின்னாலே அவ அடக்கம் புண்ணியம் அக்னிஹோத்ரணம் விதி இல்லாமல் எப்படி சரியாக எப்படி பண்ணணும் அப்படி பண்ணாமல் வேற விதமாக அக்னிஹோத்திராதிகள் பண்றாலோ அஸ்ரத்தையா எத்தானம் எதாம் தததாம் ததா எதை கொடுத்தாலும் ஸ்ரத்தை இல்லாமல் யஜ்யம் தானம் பண்றவனுக்கு தத்சர்வம் தவதை கேந்திர மத்ரசாதாத் பவிஷ்யதி இதெல்லாம் உனக்கு வந்து சேரணும். ஆயால் ஸ்ரத்தையோட பண்ணணும். அஸ்ரத்தையா புதம் தப்தம் தமஸ்தப்தம் கிருதம் செய்யது அசதித்யுச்சதே பார்த்த நசதப்ரேத்ய நோஹிஹா. ஸ்ரத்தை இல்லாமல் எது ஹோமம் பண்ணினாலோ தானம் பண்ணினாலோ தபஸ்தப்தம் தபஸ் பண்ணினாலோ அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அசதித்யுச்சதே பார்த்த இதுக்கு அசத்துன்னு சொல்லுவாப்ப. நசதப்ரேத்யா மரணானந்தரமும் நமக்கு உபயோகப்பட போறது இல்லை, இந்த உலகத்திலையும் உபயோகப்பட போறது இல்லை. ஆகையால் மனுஷன் எதை பண்ணினாலும் சின்சியரிட்டி ஸ்ரத்த இவையெல்லாம் இருக்கணும். இதோட படும் இத்தியாதி ஸ்ருதிவிஷ்ட ஸ்ரத்தையா ஸ்ருதி நமஸ்காராதி கர்த்தவியம். விஷ்ணுதாஸ் படிக்கிறப்ப கொஞ்சம் ஸ்ரத்தையோட இருங்க, ஸ்ரத்தையோட படிங்க. ஏன் சொல்றாருன்னா இப்படி பண்ணினோமையானால் நமக்கு 100 மடங்கு பண்ற ஒரு செயல் ஒண்ணுதான் பலமானது அமிதமான பலம். அதை பண்ணலாம். நமக்கு வரக்கூடியதான சந்தர்ப்பம் சூழ்நிலை இருக்கும் பொழுது இதை விட்டு விட்டு நம்ம ஏனோன்னு பண்ணக்கூடாது. அதுவே மனுஷனா இருக்கிறவன் அதிகமான பலம் வருமே என அதை கருதி பகவன் நாமாவை சொல்லுங்க. அதோட இல்லாமல் ஓம் தத்சவிதி நிர்தேச பிரம்மணஸ்திரவித ஸ்மிருதா இது பகவத் வச்சனாது. ஸ்ருதி நமஸ்காராதிகம் கர்ம அசாத்விகம் விகுணமபி ஸ்ரத்தாபூர்வகம் பிரம்மணோ அபிதானத்ரயம் பிரயோகேன சகுணம் சாத்விகம் சம்பாதிதம் பவதி. பகவத்கீதையில சொல்றார் ஓம் என்றும் தத் என்றும் சத் என்றும் இந்த 3 பகவானுடைய நாமாக்கலாம். ஓம் தத்சவிதி நிர்தேச பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதா இது பிரம்மாவனுடைய நிர்தேசம். நிர்தேசம்னா குறிப்பு. ஆகையால் இந்த 3 எழுத்துகள்ல ஏதாவது ஒன்னையாவதும் ஸ்துதி நமஸ்காராதிகம் கர்மா ஸ்தோத்திரமோ நமஸ்காரமோ இவைகள்லாம் அசாத்விகம் விகுணமபி அது பழசுதா பண்ணாதோ ஒழுங்கா பண்ணதையோ ஒழுங்கா பண்ணதையோ இது பண்ணாத போனாதோ அதற்கு பிரம்மணா அபிதானத்ரய பிரயோகேனா இந்த 3ஐயும் அங்கே சொல்றதுனால ஓம் என்றோ சத் என்றோ இவைகளை சொல்றதுனால என்ன ஆச்சு தெரியுமோ, அது சகுணம் சாத்விகம் சம்பாதிதம் பவதி. அது சகுணம் ஆயிடுது. அது ஒழுங்கா பண்ணாத போனாலும் இப்படி நீங்க பண்ணிட்டேன்னா அப்ப என்ன ஆச்சு, அது பர்ஃபெக்டா பண்ணா போல ஆயிடும். நம்மளால பர்ஃபெக்டா பண்ண முடியுமோ? துணிகுணானமை சூக்ஷ்மாபராத தரிசனா. எவ்வளவு ஒழுங்கா பர்ஃபெக்டா இருந்தாலும் ஏதாவது 1-2 மிஸ்டேக் நடக்கும். ஆகையால் என்ன பண்றதுன்னு கடைசியில ஓம் தத்தது சொல்லி கொடுக்கும். சொன்னா என்ன ஆச்சுன்னு நீங்க எதை பண்ணினாலும் பர்ஃபெக்டா பண்ணா போல கணக்குல எழுதுங்க அப்படின்னு. ஆகையால் விஷ்ணுதாசன் படிக்கிறதுக்கு முன்ன என்ன பண்ணணும், ஓம். இந்த ஓம்ங்கிறதும் கடைசியில சர்வப்பிரகரணாய நமஹாங்கிற இடத்துல ஓம்னு சொன்னாலே ஒருவேளை சில நாமாக்கள் நீங்க தாண்டி விட்டாலும் சில நாமாக்களை தப்பா சொன்னாலும் என்ன பண்றது, சில சமயத்துல பாரியாம் ரக்ஷதுன்னா பக்ததுண்டாம் சில சமயத்துல அப்படி ஆயிடும்னு. ஆகையால் அந்த வேகமா சொல்றப்ப ஒண்ணு கிடையாது இப்படி மாறிடலாம். மாறினாலும்
அது என்ன ஆகும், இவன் சேமமா இருப்பான். இந்த ஒரு நாமாக்களை கொஞ்சம் கேட்டாலும் இதனுடைய சுரூபம் சிறிதேனும் அறிந்தாலும் அவனுக்கு அமிதமான ஒரு புண்ணியம் ஏற்படும். ஆகையால் இந்த ஓம் என்கிறத நம்ம சேர்த்து தெரிவிக்கிறோம். ஆனா கவலை இல்லை, எல்லாமும் பண்ண முடியலன்னு இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு நீங்க பண்ணினாலும் அந்த ஓங்கார ஸ்மரண பூர்வகமாக நீங்க சொன்னீடையானால் அது ரொம்ப சேத்திரமா எடுது. இத வேதத்துல இது மாதிரி ஒரு கதை கிருஷ்ண எதிர்வேசுறோம். இது என்னாச்சு, தேவதைகள்லாம் ஒரு காலத்துல அந்த யஜ்ஞ ஸ்வகா கர்த்தாவை காணலியம். தேவாவை சத்த ஸ்வகா கர்த்தாரம் நானீந்தம் சொல்றது எதிர்வேறு. ஸ்வகா கர்த்தான்னு ஒரு போஸ்ட். இந்த ஸ்வகா கர்த்தான்னு அவர் என்னன்னா, யாராருக்கு எந்த பலம் இருக்கோ அந்த பலத்தை அங்க எழுதணும். இதுதான் ஸ்வகா கர்த்தாவுடைய போஸ்ட். தேவலோகத்துல இருக்கிற சாந்த கர்த்தா. அதே போல யமலோகத்துல இருக்கிற அவருக்கு சித்திரகுப்தன்னு. இந்த தேவலோகத்துல இருக்கிற ஸ்வகா கர்த்தான்னு பேரு. இந்த ஸ்வகா கர்த்தா எப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ட் ஞாபகம். அவ ஒரு லைன் இந்த பக்கம் அந்த பக்கம் மாட்ட மாட்டார். அதே விதமா இந்த ஸ்வகா கர்த்தாவுக்கு என்ன விவகாரம்னா, எப்பொழுதுமே அந்த கர்மத்துக்கு அடங்கி இருக்கிறவர். ரைட்டுன்னா ரைட்டு, தப்புன்னா தப்பு, அவ்வளவு. அது இப்படி மாற்றுறது கிடையாது. ஏன்னா அந்த கணக்கு எழுதுற வாழ்க்கை ஒரு சுபாவம் என்னன்னா, கணக்கு எழுதுறது மட்டும் இல்லை, நான் எழுதுற கணக்கு லீகலா இருக்குன்னு பார்த்தோம். அது கரெக்டா இருக்கணும். இது இங்கதான் போடணும், இங்கதான் எழுதணும், கரெக்டா இருக்கணும். நாளைக்கு யாராவது தப்பு பண்ணலாம், கூட்டல் கழிக்கின்ற பெருக்கல்ல தப்பு பண்ணலாம். ஆனா எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போட தப்பு பண்ணக்கூடாது. இது ஸ்வகாகர்த்தாவுடைய விவகாரம் என்னன்னா, யாரார் எந்தெந்த அளவுக்கு கர்மாவை பண்ணினாலும் அதுக்கு தகுந்த போல மரம் இதுன்னு எழுதணும். நம்மதான் இருக்கு சார். ஆனா என்ன தெரியுமோ, இவருக்கு 4 வேதங்கள், அனந்த சாட்டைகள். அதுல யாரு பண்ணினா அந்த பண்ணினதான கர்மாக்கள் எந்த எண்ணத்துல பண்ணினா எப்படி பண்ணினா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்பதானே அதுக்கு தகுந்தா போல கர்மா இருக்கா. நீங்க 10 ரூபாய் இங்க மெட்ராஸ்ல தானம் பண்ணினா ஒரு பலம், காசியில போய் தானம் பண்ணினா பலம். காசியில 4 வேதங்கள் அத்தியனம் பண்ணியவருக்கு தானம் பண்ணினா பலம். சாதாரண பிச்சைக்காரனுக்கு போட்டா ஒரு பலம். சாஸ்திரம் பார்த்து வாழ சொன்னா பலம். வேதம் பார்த்து சாஸ்திரம் பார்த்து உபாசகாலா இருக்கிறவளுக்கு பண்ணினா ஒரு பலம். சதாச்சாரமாக இருக்கிறவங்க பண்ணினா ஒரு பலம். இதேதான் ஒன்னேதான். அது என்னது, ஞானின்றே இருக்கும். கர்மா ஒன்னா இருந்தாலும் தேசே காரேக மாத்திரேகா அதுக்கு தகுந்தா போல பலம். இப்படி எல்லாம் பார்த்து கணக்கு எழுதணும். இது என்ன ஆச்சுன்னா, ஒரு தொகை கரெக்டா போயிட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த போஸ்ட் காலி ஆயிடுது. போஸ்ட் காலியா வேற யாரும் போடணும். யார போடுறது? இந்த குவாலிஃபிகேஷன் தேவாவைஸ்வரா கர்த்தாரம் நான் இந்த தெரிவிக்கிறேன். பரஸ்பதிமாகோ பிரகஸ்பதி கேட்டாராம், ஏண்டா நாங்க எல்லாம் பார்த்தோம், இந்த அளவுக்கு படித்தவன் பண்ணக்கூடியவன் உங்க பையன் இருக்கான். அந்த பையனை இந்த பிரகாகரத்தை போட்டு கொஞ்சம் ஆக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறேன். அவன் சொன்ன பிரகஸ்பதி சொன்னார், என் பையனுக்கு 16 வயசு ஆயிடுச்சு, நான் சொல்ல முடியாது, நீங்க வேணா போய் கேட்டது அப்படின்னு. அவன் போய் அந்த சன்யூவை கேட்டா. சன்யூன்னு ஒரு ஜெர்மன் பேர் மாதிரி இருக்குல்ல, கார் பின்னாடி SAM வைன்னு எழுதுறாங்க, அது மாதிரி இருக்கு, வேதத்துல இருக்குன்னு அந்த பேர். என்னடா சரின்னு போய் கேட்டேன். ஒரு தரம் ஆச்சு, 2 தரம் கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஏன் சார் உத்தியோகத்துல போகணும், எனக்கு என்ன பாருங்க, ஒரு காலத்துல நம்ம நாடு இப்படி இருக்கு, இன்னொருத்தர் கைக்கட்டு உத்தியோகம் பண்றதுக்கு நம்ம ஒத்துக்கல, ஏதோ இருக்கு வர காது வச்சுன்னு வர சொல்லிட்டு போறோம், உத்தியோகத்துக்கு என்ன வேணும் இருக்காரு, அவனை வேண்டாம் போட்டேன். அவன் பார்த்தாராம், மறுபடியும் பிருகஸ்பதி சொன்னார், இப்படி சொன்னாரே பிருகஸ்பதி சொன்னார், நான் தான் சொல்ல முடியாதப்பா, அவனுக்கு இஷ்டம் இருந்தா பண்ணட்டும், இல்லைன்னா வேணும். அப்ப தேவதைகள் இருக்கிறான உட்பட எல்லாரும் போய் சேர்ந்து அவர்கிட்ட போய் நீங்க பண்ணித்தான் ஆனா எங்களை வேலை கிடைக்கல, இது தேவகாரியம், உலகம் தான் இருக்கணும், 4 பேருக்காக பண்ணட்டும் அப்படின்னா. தண்ணி பார்த்தாராம், சரி நான் பண்றேன், ஆனா என்னன்னா ஒரு கண்டிஷன் சார், யாரு ஸ்ரத்தையா பண்றாளோ அவளுக்கு அவளுடைய பலம் கொடுக்கணும், யாரு ஸ்ரத்தை இல்லாம பண்றாளோ அவளுடைய பலம் எல்லாம் எனக்கு வரும்படி பண்றது இஷ்டமாட்டேன். இப்ப என்ன எக்ஸிஜென்சி ஒரு சிச்சுவேஷன், ஆடு இல்ல வேற அது பாட்டுக்கு குவிச்சு போறது, அபாயம் பண்ணி ஆகணும், என்னடா பண்றது? ஓகே போட்டேன்,
புத்தகத்துல இவ என்ன நினைச்சா எல்லாம் பண்றவங்க சிரத்தையோட தானே பண்றாங்க. அவன் காசு வருதுன்னு இதில் பண்ணிட்டு இருக்கான், சிரத்தையோட பண்ணுவான். என்ன இது, அதனால பரவாயில்லையே நான் இதில் பண்ணிட்டேன். இது என்னடா ஆச்சு அப்படின்னா, இந்த உலகத்துல எந்த காரியம் முதல் நாள் ரொம்ப சிரத்தையும் ஆனந்தமா பண்ணுவாங்க. சந்தியாவனம் பண்றப்ப அந்த உபநயனம் பண்ணினது பாஞ்சானிக்கு தான் ஆரம்பிக்கணும் முடியாது. பட்டு கட்டிட்ட பையன் வெள்ளி பஞ்சு பாத்திரம் வெட்டி வச்சுட்டு ரொம்ப சீக்கிரம் ஆனந்தமா பட்டையெல்லாம் போட்டுது செம்மனை உட்காந்து எது கிழக்குப்பான்னு கேட்டுட்டு எல்லாம் உட்காந்து செம்மனை இதை பண்றான். எல்லாரும் வந்து எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. ஒரு 10 நாள் ஆனவனை பார்த்தா பட்டு கிடையாது ஒண்ணும் கிடையாது, ஏதோ ஜலத்தை கீழே போட்டுட்டு போயிட்டே இருக்கான். அவன் அப்பா அதோட எப்படி பக்தி லோகத்துல இல்ல பார்க்கல. நாளடவுல எந்த செய்யுதுன்னு ஸ்ரத்தா குறையுது, குறைச்சுன்னா தெரியுது நமக்கு. இது என்ன சுவாமி ஆச்சுன்னா, இந்த சமயவுக்கு ஸ்ரத்தை இல்லாதவங்களா பண்ணின புண்ணியங்கள்லாம் சேர்ந்து ஒரு 100 அர்த்தவேதையாக பண்ணின புண்ணியம் வர போறது. இந்திரனுக்கு நடுங்கி போயிடுது. என்னடா விவகாரம், ஏன்னா 100 அர்த்தவேதையாக புண்ணியம் பண்ணினா அடுத்த இந்திரன் அவர்த்தம் என்னடா இந்திரன் நடுங்கிறான். என்ன பண்றது, ஓடினா மகாவிஷ்ணுவிட்ட. மகாவிஷ்ணுவிட்ட ஓடினே மகாவிஷ்ணு சொன்னார், உமக்கு எப்பொழுதும் முன்னால எண்ணமே கிடையாது, எல்லாம் ஆனப்புறம் ப்ராப்ளம் வந்த பிறகுதான் என்கிட்ட வருது. முன்னாடியே சொல்லலாம், என்ன சுவாமி இப்படி பண்றல, நீங்க வேண்டாம் சமயம் வேண்டாம் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அவரையும் வர வைக்கிறது. இப்ப அவருக்கு புண்ணியம் சேர்ந்து போட்டோம். அவன் தான் இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டானோ, பதவியும் நீங்க ஏன் சிரமப்படுற, அவன் உத்தியோகமே வேண்டாங்கிறீங்க. அவர்கிட்ட போய் நீங்க தலையில கட்டி விட்டு இப்ப இந்திர பதவி போயிட்டு போன்னு கவலைப்படுறீங்க. ஒன்னும் ஆகுதுன்னா நம்பலை நடுக்கமா இருக்கு. என்ன இருந்தாலும் பயம் தானே சுவாமி. என்ன பண்றதுன்னு அப்ப மகாவிஷ்ணு சொல்றாராம், நான் ஒரு மந்திரம் சொல்றேன், எல்லோரையும் இந்த மந்திரம் சொல்லும்படி பண்ணுறேன். காதும் யஜ்ஞாய காதும் யஜ்ஞபதயே. எந்த கர்மாவிலையும் இந்த மந்திரம் சொன்னா அவன் அஸ்ரத்தையா பண்ணினாலும் சத்தையா பண்ண போல கன்வெர்ட் ஆயிட்டார். விவகாரம் என்னடா ஆச்சு, கடைகளை இந்த மந்திரம் சொன்னால் என்ன ஆயிடுச்சு, நீங்க அஸ்ரத்தையா பண்ணதெல்லாம் ஸ்ரத்தையா இருக்கு. அந்த மந்திரத்தை தாற்பயம் தான் ஓம் தத்துவம். சுதியில இதை சொல்லதான் பகவான் கீதையில ஓம் தத்சவிதா பிரம்மணஸ்ரவிதஸ்வதா இதை சொல்லிட்டு என்ன கடைசியில ஒருவேளை ஸ்ரத்தை இல்லாத போனாலும் இப்ப ஸ்ரத்தையோட தெரிய கதை என்ன அவருக்கு ஸ்ரத்தைய தேவையில்லை. அஸ்ரத்தையா பண்ணினதெல்லாம் ஸ்ரத்தையா ஆயிடுதான். எவ்வளவு சகாயம் பண்ணிருக்கு வேதம். இந்த விசுவாசத்தை நீங்க சொன்ன ஸ்ரத்தையோட இவ்வளவு பலம் வருது சார் அப்படின்னு. இது ஸ்ரத்தாபூர்வகம் பிரம்மணா அபிதானத்ரய பிரயோகேனா. இந்த அபிதானத்ரயம் சொல்றதுனால அபிதானம்னு சொல்லுன்னு அர்த்தம். சகுணம் சாத்விகம் சம்பாதிதம் பவதி ஆத்மானம் விஷ்ணும் ஜாத்வா. இன்னொன்னு கடைசியில உபாசனா மார்க்கத்துல நீங்க எந்த தெய்வத்தை நினைக்கிறீர்களோ அந்த தெய்வமாக நான் இருக்கேன் என்று நினைத்து கொண்டு தியானம் பண்ணுங்க. ஆத்மானம் விஷ்ணும் ஜாத்வா. நானே விஷ்ணு, என்னிடத்துல விஷ்ணு இருக்க, நான் விஷ்ணுவை நினைக்கிறதுனால விஷ்ணு ஆயிட்டேன். ஒரு காலத்துல விஷ்ணு லோகத்தை போய் விஷ்ணு லோகத்துல சகுண சாகித்யம் விஷ்ணு மாதிரியாகவே உருவம் உங்களுக்கு வர போகுது. அதை இன்னைக்கே நினைக்கிற இது தியானம்னா ஞானமானதான் ஆனதுதான் பண்ண முடியும். அப்படி ஆனதான் தியானம்னா இல்லாத பார்க்கறது. இப்படி இல்லாத பார்த்தலையானால் அந்த பிரபாவத்தினால உங்களுக்கு சேனம் ஏற்படும். ஆத்மானம் விஷ்ணும் ஜாத்வா அர்ச்சன ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியம். எந்த தெய்வத்துக்கு அகமிச்சேவ விபாவையே பவானி. அகமிச்சேவ நானே அம்பாள் அப்படின்னு நினைக்கிறேன். பவானி தொந்தாசே விதர. அம்மா உன்னிடத்துல பக்தனா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே பவானி துணிதியா தத்தைவ அதே காலத்திலேயே உங்களுக்கு அந்த பவானித்துவத்தை பவானியா இருக்கிற தன்மையை கொடுத்துட்டார். அது மாதிரி பகவான தியானம் பண்ணின மாத்திரத்தினாலேயே எவ்வளவு பலம் பிறகு வரும். விஷ்ணு தரிசனம் படிக்கிறதுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் என்ன, முதல்ல ஓங்காரம் சொல்லணும், உலகமே பரமாத்மா என்று நினைக்கணும், எங்கும் சமமாக இருக்கு நினைக்கணும், யாரிடத்தையும் கோபம் இல்லாம இருக்கணும் நினைக்கணும். அடுத்ததாக என்ன, நானே அந்த பரம்பொருள் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு செகண்ட் ஒரு பிளாக் அப்படின்னு நினைச்சுட்ட வேலை படிக்க இப்படின்னு சொல்லும் போது இதுவும் அந்த ஓங்காரத்தினால் சொல்லப்படுறது. அந்த ஓங்காரத்தினால் சொல்லப்படுறதுங்கிறதுக்கு இத்தனை புராணங்கள்ல இருக்கு வசனங்கள் அப்படி மேல சொல்ல வர. இது அடுத்த